இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். லயன் டேட் நட் பைட்ஸ் மேனுஃபேக்சரிங் டேட் அங்க யூஸ் பை இங்க வந்து நாங்க பேக் பண்றத பாக்குறாங்க. அதனால ஆபீசர் எல்லாம் வந்து வரனால ஒண்ணு கேக்குறது இல்லை எங்கள்கிட்ட. இது பண்ணி தானே கொடுத்தோம். எனக்கு ஃபுட் சேஃப்டி லைசென்ஸ் எல்லாம் வச்சுக்கிறீங்களா? பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலம் செழித்து மனிதர்கள் இயற்கையோடு பின்னி பிணைந்து வாழ்ந்த காலகட்டம். வான் உயர ஓங்கி கரிய உடலையும் விசிறி போன்ற ஓலைகளையும் கொண்டு கம்பீரமாக நின்றன பனை மரங்கள். இவை வெறும் மரங்கள் அல்ல, தமிழர் வாழ்வின் ஆதாரமாக தேவலோகத்தின் கற்பக விருட்சமாகவும் போற்றப்பட்டன. பனை தொழிலாளர்கள் பனை மரத்தில் இருந்து இனிப்பான பதநீரை சேகரித்து அந்த பதநீரை பெரிய பாத்திரங்களில் ஊற்றி அடுப்பில் மெதுவாக காய்ச்சி கெட்டியான பாகாக மாற்றினார்கள். இந்த பாகை அச்சுகளில் ஊற்றி ஆற வைக்கும் போது அவை அழகிய படிகங்களாக மாறின. இதுவே பனங்கற்கண்டு எனும் அமிர்தமாக மாறியது. இது வெறும் இனிப்பு பொருள் மட்டுமல்ல, உடலுக்கு குளிர்ச்சி தருவதோடு சளி இருமலுக்கு மருத்துவ பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வெண் சர்க்கரை வருவதற்கு முன் இதுவே நம் முன்னோர்களின் இனிப்பு தேவையை பூர்த்தி செய்தது. அப்படிப்பட்ட பனக்கற்கண்டை தயாரிக்கும் இடம், காலாவதியாகும் தேதி என உணவு பாதுகாப்புத்துறையின் நடைமுறைகள் எதையும் கடைபிடிக்காமல் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் விற்கப்படுவதை பார்த்த பெண் ஒருவர் அது குறித்து கேள்வி எழுப்பியது பயணிகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாங்க பேக் பண்றத பாக்குறாங்க. அதனால ஆபீசர் எல்லாம் வந்து வரனால ஒண்ணு கேக்குறது இல்லை எங்கள்கிட்ட. தயாரிப்பு, காலாவதியான தேதி என எதுவும் இல்லாமல் விற்கப்படும் இந்த மாதிரியான பனங்கற்கண்டு கடைக்கு எப்படி அனுமதி வழங்கப்பட்டது என்ற கேள்வி எழுவதோடு, ரயில்வேயில் உள்ள மத்திய உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இதையெல்லாம் கவனிக்காமல் என்ன செய்கிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. எந்தவித உணவுப் பொருளாக இருந்தாலும் அதில் முழுமையான தகவல் இருக்க வேண்டும். அதேபோல கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறையின் சான்றிதழ் வைக்கப்பட்ட கடை என்ற உத்தரவாதம் இல்லாமல் இருப்பதும், ரயில் பயணிகள் நடமாட்டம் அதிகமுள்ள சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் விற்கப்படும் இந்த மாதிரியான பனங்கற்கண்டு விற்பனை எந்த அளவுக்கு பாதுகாப்பானது என்ற கேள்விகளும் அடுக்கடுக்காக எழுந்துள்ளன. சேஃப்டி லைசென்ஸ் எல்லாம் வச்சுக்கிறீங்களா? இல்ல கடையில வைக்கணுமா? எங்க இது குறித்து பனக்கற்கண்டு விற்கும் கடையின் விற்பனையாளர் பெண் கூறிய போது, கேரளாவில் இருந்து வருகிறது, உணவு பாதுகாப்புத்துறையின் சான்றிதழ் ஓனரிடம் இருக்கும் என கேஷுவலாக கூறினார். இந்த பனக்கற்கண்டு பாக்கெட்டில் எவ்வித தகவலும் இல்லையே என்ற பயணியின் கேள்விக்கு அப்பப்ப பேக் செய்வதுதான் என சமாளித்தார். எந்த ஒரு பாக்கெட்டில் அடைத்து விற்கப்படும் உணவுப் பொருளாக இருந்தாலும் MRP, தயாரிக்கும் இடம், காலாவதியாகும் தேதி என அதனுடைய முழு தகவல்களும் பாக்கெட்டில் இருக்க வேண்டும் என்பதே உணவு பாதுகாப்புத்துறையின் விதியாகும். அந்த விதியை மீறி விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு FSO எனப்படும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளின் பொறுப்பு. அதுவே சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் விற்கப்படுகிறது என்றால் மத்திய அரசின் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் இதையெல்லாம் கண்காணித்து நடவடிக்கை எடுக்காதது ஏன் எனவும் பொதுமக்கள் மத்தியில் கேள்வி எழும்பி உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் வினோத்குமார். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். லயன் டேட் நட் பைட்ஸ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.